Taste the Daily. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத் தலைவர் டாக்டர் தமிழ் மக்கள் உசேன் அவர்களுடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழு கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த செயற்குழு கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள், தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், பிற மாநில கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், மகளிர் என அனைவருக்கும் ஏற்கனவே தனித்தனியே அழைப்புகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதன் பிரகாரம் அழைப்புகள் கொண்டு வரக்கூடிய அனைத்து செயற்குழு உறுப்பினர்களும் சரிபார்க்கப்பட்டு இந்த செயற்குழு கூட்டத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை பசுமை வழிச்சாலை இருக்கக்கூடிய செவ்வந்தி இல்லத்திலிருந்து கார் மூலமாக புறப்பட்டு சென்னை ராயப்பேட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகிற போது வழிநடிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏராளமான தொண்டர்களும் நிர்வாகிகளும் உற்சாக வரவேற்பு அளித்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையினுடைய வளாகத்தில் இருக்கக்கூடிய கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆருடைய திருவுருவ சிலைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவுடைய திருவுருவ சிலைக்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகி தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. வேலுமணி அவருக்கு மலர்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார்கள். புத்தகம் பரிசீலிக்கப்பட்டது. தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக வளாகத்தின் முதல் தளத்தில் இருக்கக்கூடிய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய புகைப்படம் வைக்கப்பட்டிருந்தது. அதே போல அவருடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அருகே மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவுடைய திருவுருவ புகைப்படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அடுத்ததாக அதிமுகவுடைய தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. வேலுமணி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ச்சியாக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் என இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் மலர் தூவி மரியாதை செலுத்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையினுடைய முதல் தளத்திலே அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த செயற்குழு கூட்டம் தொடர்பாக ஏற்கனவே 9 பேர் என்ற ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு 2 நாட்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறிக்கை தயாரிப்பதற்காக, இதில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்காக 2 நாள் அவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தி தீர்மானங்கள் தயார் செய்திருக்கிறார்கள். இந்த செயற்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்களுடைய ஒப்புதலோடு அதிமுகவுடைய அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தலைமையில் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.